உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு லெக்சர்ல நம்ம டிசம்பர் 2018ல கேட்டிருக்கிற லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா W1 W2 ரெண்டு சப்ஸ்பேஸ் வந்து R3 உடைய ரெண்டு சப்ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் Wன்னு இன்னொரு சப்ஸ்பேஸ் R3க்கு எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி இருக்கும்போது அந்த Wவை நம்ம எப்படி எழுதலாம்? அந்த Wன்னு ஒரு சப்ஸ்பேஸ் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த Wங்கிற சப்ஸ்பேஸ் என்னன்னு கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டினே வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த Wங்கிற சப்ஸ்பேஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா இந்த கொஸ்டினே. ஓகே, இங்க W1 வந்து நம்ம கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ W1 வந்து அந்த செட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு லீனியர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்படிங்கும்போது W1ஓட டைமென்ஷன் என்னவா தான் இருக்க போகுது? 3 - 1, அதாவது 2. அப்ப ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப பேசிக்கா இதுல இருந்து z என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அதை வந்து -x - y எழுதலாங்களா? அப்ப W1 வந்து கலெக்ஷன் ஆஃப் xy -x - y. xy நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? R ல இருந்து எடுக்கிறோம், R3. அதாவது மொத்தமா பார்க்கும்போது ட்ரிப்ளெட்டா பார்க்கும்போது R3ல இருந்து எடுக்கிறோம், தனித்தனியா பார்த்தா R ல இருந்து எடுக்கிறோம். இப்போ இதே மாதிரி W2 என்னன்னு எழுதுனீங்கன்னா xy -x + y. சரிங்களா? இப்போ இதோட பேசிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து x = 1 y = 0 கொடுங்க. அடுத்த கேஸ் வந்து x = 0 y = 1 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சைஸஸ் இருந்துச்சுன்னா போதும், பிகாஸ் டைமென்ஷன் 2. இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் ஜெனரேட்டட் பை 1 0 -1. அடுத்தது இந்த கேஸ் கொடுக்கும்போது அப்போ 0 1 -1 இந்த ரெண்டு எலமெண்ட்டை வச்சு இந்த W1ங்கிற சப்ஸ்பேஸை ஃபுல்லா நம்மளால ஜெனரேட் பண்ண முடியுது. அடுத்து W2க்கு இதே இது பார்த்துட்டீங்கன்னா 1 0 -1. அடுத்தது என்னது? 0 1 1. சரிங்களா? ஓகே, இப்போ W1 W2 வந்து எந்த ரெண்டை வச்சு ஜெனரேட் பண்றவங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து அடுத்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? W × W2 வந்து spanned by 0 1 1. ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. அடுத்தது the W × W1 is orthogonal to W × W2 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து நீங்க W × W1 ல இருந்து எடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து நான் இப்போ ABCன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ABC வந்து W × W1 ல இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? இந்த ABC இந்த W × W2 எதால ஸ்பேன் ஆகுது? 0 1 1 ஆல ஸ்பேன் ஆகுது. ஸோ 0 1 1 இது கூட இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ வில் கெட் 0. இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? B + C. இப்போ இது என்னன்னு பார்த்துட்டோம்னா ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் தான் இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ A × 0 + B × 1 + C × 1 = 0. இப்போ இதுல இருந்து நமக்கு B + C = 0ன்னு கிடைக்குது. அதாவது B is same as that of -C. அப்போ இந்த என்ட்ரி எல்லாம் தான் வந்து இந்த W × W1க்குள்ள இருக்க போகுது. சரிங்களா? அப்போ W × W1 ஸ்பேன்டு பை என்னது? ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு என்னங்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ செகண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 0 1 -1. ஃபர்ஸ்டே பிரச்சனை இல்லை, செகண்டும் தேர்டும் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்போ இதுல இருந்து நமக்கு W என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா என்னது? 0 1 -1 இது பிளஸ் அந்த இன்டர்செக்ஷன்ல இருக்குது 0 1 1 இதால ஸ்பேன் ஆகக்கூடிய ஒரு செட்டா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன சொல்றது, ஜஸ்ட் இந்த இதை மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லீனியர்லி இது இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இருந்துட்டு ஏபிசியில வந்து ஏக்கு நான் 1 கொடுத்து பிக்கு 0 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 0 0வும் வரலாம் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். ஆனா W × W1 பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது Wல நமக்கு இந்த 1 0 0ங்கிற இதை வச்சு ஜெனரேட் பண்ற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அதனாலதான் இந்த இதை எடுக்க கிடையாது. இப்போ சப்போஸ் B = -3ங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ AB ரெண்டு மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே
இதுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே வந்து இது எதால ஸ்பேன் ஆகுதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுவும் வரலான்னு உங்களுக்கு தோணும். ஆனா இப்படி ஒரு என்ட்ரி வந்து இப்படி ஒரு என்ட்ரியை வச்சு W1 நம்ம ஸ்பேன் பண்ணல. அதனாலதான் இதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஒரே ஒரு என்ட்ரியால தான் இது ஸ்பேன் ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிங்கிறது வந்து ஒரு செட்டு. சரிங்களா? இந்த ரெண்டு என்ட்ரி இருக்கு. இப்போ இதுல இருந்துட்டு இந்த 1-2 V1 எடுத்துக்கோங்க, இந்த 2-1 V2 எடுத்துக்கோங்க சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்காக. இதுதான் வந்து R2ஓட பேசிஸ். R2ஓட டைமென்ஷன் 2 பேசிஸ்ல 2 எலிமெண்ட் இருக்கு. இந்த C தான் பேசிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் T வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ் C என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த T ஆஃப் V1 என்னன்னு பாருங்க. வர ஆன்சரை ஆல்ஃபா V1 பிளஸ் பீட்டா V2 எழுதுங்க. அடுத்தது T ஆஃப் V2 என்னன்னு பாருங்க. இங்க கிடைக்கிறது வந்து காமா V1 பிளஸ் டெல்டா V2 எழுதுங்க. அப்போ உங்களோட மேட்ரிக்ஸ் ஆஃப் T வித் ரெஸ்பெக்ட் டு C என்னவா இருக்கும்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இங்க நம்மளோட வேலையே என்னன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதா. ஓகே, இப்போ T ஆஃப் V1 என்னது? T ஆஃப் 1-2. 1-2னா x plus y x minus 2y. அப்போ T ஆஃப் V1 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 2 1 minus 2 times of 2 அப்படிங்கும்போது இது 3 minus 3ன்னு கிடைக்குது. அடுத்து T ஆஃப் V2 நமக்கு என்னது? இங்கேயும் 2 plus 1 2 plus 1 2 minus 2 of 1. இது என்னது? 3 0. இப்போ உங்க வேலையே என்னன்னா இந்த 3 minus 3 வந்து alpha times of 1 2 plus beta times of 2 1. இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா 3 equals alpha plus 2 beta ஒரு ஈக்குவேஷன். அடுத்து minus 3 equals 2 alpha plus beta ஒரு ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி நீங்க என்னங்கிறது சால்வ் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 3 0 வந்து காமா 1 2 பிளஸ் டெல்டா 2 1 அப்படின்னா இதுல வந்து நமக்கு 3 ஈக்குவல்ஸ் காமா பிளஸ் 2 டெல்டா, 0 ஈக்குவல்ஸ் 2 காமா பிளஸ் டெல்டா. இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரக்டா பார்த்து உங்களுக்கு கால்குலேஷன் வருதுனாலும் நீங்க இது பண்ணிக்கோங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ தி ஃபைனல் ஆன்சர். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இஸ் alpha is minus 3, beta is 3, gamma is minus 1 and delta is 2. So option 3. இப்போ இதை மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இஸ் minus 3 3 minus 1 2 ஆப்ஷன் 3. சரிங்களா? இதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த சால்விங் பார்த்தா ஐ ஹோப் யூ பீப்புள் கேன் டூ இட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா W1 ஒரு சப்செட் ஆஃப் சப்ஸ்பேஸ் ஆஃப் R4, W2 சப்ஸ்பேஸ் ஆஃப் R4 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதில் எது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரூ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்ட் பி கொஸ்டின்ஸ், அதனால ஒரு ஆப்ஷன் தான் வந்து ட்ரூவாக இருக்க முடியும். இப்போ W1 பார்த்ததுமே 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால 4 - 3 டைமென்ஷன் 1. அப்போ ஆப்ஷன் 1 ட்ரூ அப்படின்னு வந்து டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 4 மைனஸ் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதே அந்த லீனியர் இண்டிபெண்டன்ஸ் வந்து செக் பண்றது நம்ம எப்படி வேணாலும் செக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து let us try to write down it as a matrix. சரிங்களா? இப்போ என்னன்னா 4 வேரியபிள் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ W1க்கு வந்து நான் என்னங்கிறத சொல்றேன். 4 வேரியபிள் இருக்கு, 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு செட்டப் கிடைக்க போகுது. UVWX 1 1 1 0, அடுத்து 0 2 0 1, அடுத்து 2 0 2 -1 ஈக்குவல்ஸ் எல்லாமே 0 தான். சரிங்களா? இப்போ இதோட ரேங்க் என்னங்கிறத பார்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ஸ் டிபெண்டன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 வாட்டி அப்ளை பண்ணும்போது என்னென்ன அப்படின்னா R3 வந்து R3 minus 2R1 பண்றீங்க. ஓகே, 0 இங்க -2. ஓகே,
இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்றீங்கன்னா R3 வந்து R3 plus R2 பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் என்னங்கிறத நான் இங்க எழுதுறேன். சரிங்களா? 1 1 1 0 0 2 0 1 0 0 0 0. இப்போ பார்த்துட்டீங்கன்னா 2 தான். ஸோ ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 2. அப்போ 2 மட்டும் தான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சரிங்களா? அப்போ இங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எத்தனை? 2 தான் இருக்கு. அப்போ டைமென்ஷன் ஆஃப் W1 நமக்கு என்னதான் இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் W1 is equal to இதோட ரேங்க் என்னன்னு பாருங்க. ஆக்சுவல் டோட்டல் 4 minus 2. சரிங்களா? இப்போ இதுல இருந்து இல்ல இங்க இந்த நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு நான் இது எழுதியிருக்கேன். இல்ல ஆக்சுவல் ஐடியாலஜியும் வேணும் அப்படின்னா அதுவுமே நான் சொல்றேன். இப்போ இதுல இருந்து கெட் பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த u plus v plus w is 0ங்கிறது ஒரு ஈக்குவேஷன், அடுத்து 2v plus x equals 0ங்கிறது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இதுல இருந்து x is equal to minus 2vன்னு உங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரேங்க் 2 தான் அப்படின்னு தெரிஞ்சப்பவே 2 வேரியபிள் தான் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ w is equal to minus u minus v. அப்போ இது டுகெதரா வச்சு பார்க்கும்போது இந்த w1ங்கிறது என்னன்னா u v minus u minus v minus 2v. இதுல இந்த uv நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? rல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி w2 வந்து நீங்க அடுத்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுனீங்க அப்படின்னா 1 0 1 1 1 0 1 minus 2 0 1 0 minus 1 அதே uv wx equal to இந்த 0 0 0. சரிங்களா? இதை வந்து நீங்க அடுத்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்ளை பண்ணீங்கனாலே, அதாவது R2 வந்து R2 மைனஸ் R1 பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 1 0 1 1 0 0 0 minus 3 0 1 0 minus 1. இப்போ இதில் என்ன பண்ணிக்கோங்க? R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 3 தான், பிரச்சனை கிடையாது. இப்போ இதுல இருந்து வேரியபிள்ஸ் வந்து நீங்க ரீட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா v minus x is 0. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? v is equal to x ன்னு கிடைக்குது. இப்போ செகண்ட் இது பார்த்துட்டீங்கன்னா minus 3x is 0. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு? x is 0 தான் அப்படிங்கிறது ஒன்று தெரியுது. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? u plus w plus x is 0. இதுல x 0ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? u is equal to minus w. சரிங்களா? அப்போ w2 நம்ம எந்த மாதிரி எழுதலாம்? u 0 minus u 0 because u minus u is equal to minus w. w அப்போ wங்கிறது என்னது? மைனஸ் u தான். x 0னா v ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான். இப்போ இங்க வந்து என்னது? ஒரே ஒன்று இருந்துச்சுனாலே வந்து என்னால் w2 எழுத முடியுது. நம்ம அந்த லீனியர் இண்டிபெண்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்துட்டீங்கனாலும் டைமென்ஷன் ஆஃப் w2 is equal to 4 minus number of linear independent restrictions. இங்க நமக்கு எத்தனை லீனியர் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு? ரேங்க் 3. அதனால 3 தான். அப்போ 4 minus 3 1 தான். இப்போ இந்த ரெண்டு ஐடியால இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் w2 வந்து 1, டைமென்ஷன் ஆஃப் w1 வந்து 2. ஓகே, இப்போ இந்த w1 இன்டர்செக்ஷன் w2 என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இந்த விஷயம் நம்ம எழுதணும் பாத்தீங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும்னா இட் இஸ் ஜெனரேட்டட் பை வாட் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். யூக்கு 1 வீக்கு 0 போட்டோம் அப்படின்னா இந்த இது கிடைக்குது. அடுத்து யூக்கு 0 வீக்கு 1 போட்டோம் அப்படின்னா 0 1 minus 1 minus 2. அடுத்து இதுல வந்து u மட்டும்தான் இருக்கு. ஸோ 1 0 minus 1 0 இதை வச்சுதான் ஜெனரேட் பண்றோம். இப்போ காமனா இருக்கிறது என்னது? இட் இஸ் ஜெனரேட்டட் பை 1 0 minus 1 0. சரிங்களா? ஒரு எலமெண்டாலே இது ஜெனரேட் ஆகுது. அப்படிங்கும் போது டைமென்ஷன் ஆஃப் w1 intersection w2 is 1. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட். இப்போ ஆப்ஷன் 4 இங்க நம்ம செக் வரிசையா வரங்காட்டி ஆப்ஷன் 4 செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் மீறி செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
we have a result that dimension of W1 plus W2 is dimension W1 plus dimension W2 minus dimension W1 intersection W2. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2 plus 1 minus 1 which is 2. ஆனால் இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க, ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஏங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் n by n மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட். ஓகே, இப்போ ஏ செல்ஃப் அட்ஜாயிண்ட் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார். அப்போ செல்ஃப் அட்ஜாயிண்ட் மேட்ரிசஸ்ங்கும் போதே இருந்துட்டு அதுக்கு வந்து ரியல் ஐகன் வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருந்துருக்காங்க, பிங்கிறது வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐஎன். ஓகே, ரியல் ஐகன் வேல்யூஸ் தான் இருக்கும், அதை வந்து லெட் அஸ் டினோட் இட் அஸ் லாம்டா. ஓகே, அப்போ இதுக்கு என்ன இருக்கு, தேர் எக்ஸிஸ்ட் a non-zero vector x such that ax is equal to lambda x. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், lambda plus iota is an eigenvalue of a plus iota in. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், 1 plus lambda upon I is an eigenvalue of a minus iota in. அப்போ இந்த ஐடியாலஜி இங்க நம்ம எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, ax is equal to lambda x. இதே ஐடியாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா what you can write is that 1 upon, அதாவது bx is equal to 1 upon lambda plus iota x மாதிரி நம்மளால எழுத முடியும். இப்போ என்ன பண்றீங்கன்னா, நமக்கு தேவையானது a minus iota nb உடைய eigen value என்னன்னு தெரியணும். இப்போ a minus this quantity bx, இப்போ இது a minus iota n upon lambda plus i x ன்னு இருக்கு. சரிங்களா, இந்த 1 upon lambda plus i கான்ஸ்டன்ட், அதனால இது அப்படியே வெளியே வச்சுப்போம். அடுத்தது ax minus iota inx. இப்போ இது என்ன ஆயிரும், lambda plus iota, இது lambda x, இது மைனஸ் ஐடென்டி தான். இங்க என்ன எக்ஸுக்கு வந்து நம்ம இந்த ஐகன் வேல்யூன்னு ஒரு எக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபார் த சேம் எக்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிருப்போம். இது இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், lambda minus iota upon lambda plus iota x. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த lambda minus I upon lambda plus I is an eigen value of a minus iota in b. இதோடைய eigen value இதுதான் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த lambda minus I டிவைட் பண்ணியிருக்குமே, ஜீரோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் லாம்டாங்கிறது ஒரு ரியல் வேல்யூ. அப்போ lambda plus iota cannot be 0. இப்போ இதுதான் தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பியூர்லி இமேஜினரியா கிடையாது, ரியல் பார்ட் இருக்கு, இமேஜினரி பார்ட் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன்ல ரியல் மட்டும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல வந்து அதோட மாடுலஸ் பத்தி பேசுறாங்க. ஸோ அப்சல்யூட் ஆஃப் lambda minus iota upon lambda plus iota என்னன்னு பார்க்குறோம். இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா இதுதான், இட் இஸ் அண்டர் ரூட் lambda square plus 1 upon under root lambda square plus 1 of modulus 1. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கா, ஓகே, cn உடைய ஒரு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் நம்ம கொடுத்திருக்காங்க. அந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸை வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஃபர்ஸ்ட் k என்ட்ரிஸை மட்டும் எடுத்து, இங்க பேசிஸ் எல்லாத்தையுமே காலம் வெக்டர்ஸா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் k காலம்ஸை மட்டும் எடுத்து அதை வச்சு mன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அடுத்தது nங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த n மைனஸ் கே காலம்ஸ் வச்சு nன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்து pங்கிறது வந்து ஒரு k by k diagonal மேட்ரிக்ஸ் வித் diagonal entries alpha 1 alpha 2 till alpha k. இப்போ இதுல எந்த ஆப்ஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிறத நம்ம பேசணும். சரி, இதுல பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு யூஐயும் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, ui1 ui2 எக்ஸெட்ரா டில் uin. சரிங்களா, இதோட டிரான்ஸ்போஸ் பேசிக்கலி இட் இஸ் அ காலம் வெக்டர். சரிங்களா, இந்த மாதிரி இருக்க போது இதுதான். ஓகே, இப்போ முதல் விஷயம் ரேங்க் ஆஃப் எம்பிஎம் ஸ்டார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இப்போ இந்த MP M ஸ்டார் வந்து என்னங்கிறத நம்ம செக் பண்ணலாம். M என்னது இந்த இதெல்லாம். ஸோ இந்த U11 U12 till U1N. அடுத்து U21 U22 எக்ஸெட்ரா till U2N. இதே மாதிரி எது வரைக்கும் இருக்கும் UK1 UK2 எக்ஸெட்ரா till UKN. சரிங்களா? இது பார்த்தாலே தெரியுது இட் இஸ் இதோட ஆர்டர் என்னவா இருக்க போகுது. ஸோ n ரோஸ் இருக்க போகுது, k காலம்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது Pங்கிறது வந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் α1 α2 till αk. இது வந்து ஒரு k by k மேட்ரிக்ஸ். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா M ஸ்டார். இப்போ M ஸ்டார்னா என்னது காஞ்சிகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது இது U11 பார் U12 பார் எக்ஸெட்ரா till U1N பார் U21 பார் U22 பார் எக்ஸெட்ரா till U2N பார் UK1 bar, UK2 bar, etc. till UKN bar. So, இது பார்த்துட்டீங்க அப்படின்னா it is going to be a K by N matrix. சரிங்களா? So, matrix multiplication well defined. இதில் இது ஆர்த்தோநார்மல் அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ ஆர்த்தோநார்மல் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெக்டருடைய நாம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 தான். சரிங்களா? அப்போ நாம் 1னா நாம் ஸ்கொயர் 1ன்னு கன்சிடர் பண்றதுனால சரி. அதாவது U11 U பர்டிகுலரா ஏன் எடுப்பானே UI1 UI1 பார் பிளஸ் UI2 UI2 பார் எக்ஸெட்ரா till UIN பார் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் இதோட மீனிங். சரிங்களா? நாம் 1 அப்படிங்கும் போது வேற காம்பினேஷன்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது we are going to get 0. ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி மற்ற என்ட்ரி ஃபுல்லாக 0வாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரோவை இந்த ஃபஸ்ட்டு காலம் கூட பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எப்போ போகும், இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஓகே, இப்போ அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜஸ்ட் டயகனல் என்ட்ரிஸ்க்கு மட்டும் பண்ணீங்கனாலே வந்து சஃபிஷியன்ட். மற்றது வந்து உங்களுக்கு 0 ஆக ஆயிடும். சரிங்களா? இப்போ இது கூட இது நான் பண்றேன். எந்த ரோவை எடுத்து நீங்க பண்ணீங்கனாலும் எந்த ரோவை எடுத்து இதுல இந்த ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரியில மட்டும்தான் ஒரு இந்த α1 வந்து கூட நமக்கு வரப்போகுது. மற்ற எதுலையுமே வரப்போறது கிடையாது. அதே மாதிரி இந்த α2 வந்து செகண்ட் எலமெண்ட் கூட செகண்ட் காலம் கூட ஃபுல்லா இந்த α2 வரும். சரிங்களா? αk UK1 αk UK2 etc. till αk UKN. இதுதான் நமக்கு இருக்க போகுது. அடுத்து இங்க இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஃபுல்லா as it is. UK1 UK2 etc. till UKN. இப்போ இதுல இப்ப பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் காலம் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலம் கூட இது பண்ணோம் அப்படின்னா α1 U11 U11 பார், α2 U21 U21 பார். சரிங்களா? பிளஸ் பிளஸ் இப்படியே வந்து αk1 UK1 UK1 பார். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் கூட இது பண்ணும்போது டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன்ல வருது. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா α1 செகண்ட் ரோவை செகண்ட் காலம் கூட பண்ணும்போது U12 U12 பார் பிளஸ் α2 U22 U22 பார் பிளஸ் எக்ஸெட்ரா till αk UK2 UK2 பார். இதே மாதிரி வந்து α1 U1n U1n பார் எக்ஸெட்ரா till αk UKN UKN பார். இந்த மாதிரி நமக்கு வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா இதோடைய ரேங்க்கும் சரிங்களா இதோடைய ரேங்க்கும் இந்த P உடைய ரேங்க்கும் சேம்ங்கிற மாதிரி தான் வந்து நிற்க போகுது.
சரிங்களா? ஸோ வாட் வி வில் கெட் இஸ் தட் rank of MP M star is same as that of rank of P. இதுதான் வந்து அல்டிமேட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சுட்டு ஓகே, அப்போ P வந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் வித் K என்ட்ரிஸ், அப்போ ரேங்க் K தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. பிகாஸ் இங்கே கொடுத்துருக்கிறது இந்த என்ட்ரிஸில் வந்து எதுவுமே நான் ஜீரோ, அது நான் ஜீரோங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. சப்போஸ் அந்த K என்ட்ரிஸும் நான் ஜீரோங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ட்ரூ. சரிங்களா? வென்எவர் இங்கே பாருங்க, இந்த என்ட்ரிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லா என்ட்ரிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட். 1 0, அப்போ என்னாச்சு? ஒரு ரோ ஃபுல்லாக 0 ரோ, அப்போ ரேங்க் K-1 ஆயிருங்களா? இப்போ இதோட ரேங்க் வந்து என்ன சொல்றது, கேக்கும் K-1க்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு K வந்து வராது. ஏன் அப்படின்னா 0 உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த டயகனல் ஃபுல்லா ஆட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு என்ன வரும்னா, இது எல்லாத்துலயும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லா, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா α1 இருக்கு. ஸோ α1 காமனா எடுத்துட்டு உள்ள பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து U1 நாம் U1 ஸ்கொயர், அடுத்தது α2 நாம் U2 ஸ்கொயர் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி αk நாம் UK ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இது எல்லா நாமும் 1 தான். ஸோ அப்போ α1 α2 எக்ஸெட்ரா டில் αk. இதை வந்து நம்ம என்ன எழுதலாம், சம்மேஷன் i runs from 1 to k αi அப்படின்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் 2 இஸ் ட்ரூ. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து இந்த இது செக் பண்ணணும். இப்போ எம் ஸ்டாரோடைய ஆர்டர் வந்து என்னது, k/n. அடுத்து என்னோட ஆர்டர் வந்து என்னது, இதே ஆர்டர்ல இங்க k+1 இருந்து n வரைக்கும் எழுதி இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ n-k காலம்ஸ் இருக்க போது நம்பர் ஆஃப் ரோ பார்த்துட்டீங்கன்னா n தான். ஸோ n டைம்ஸ் ஆஃப் n-k. சரிங்களா? இப்போ அடுத்தது ரேங்க் ஆஃப் m star n is going to be a matrix of order k/n-k. ஸோ இப்போ இந்த ரேங்க் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் k, n-k தானே தவிர எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ங்கிறது வந்து வரணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ இதே மாதிரி அடுத்து இந்த m ஸ்டார் பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் n/n. அடுத்து n ஸ்டாரும் பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் n/n. ஸோ அதோட ரேங்க்குமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n-க்கு தான் பாசிபிலிட்டி இருக்கே தவிர ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் n-ங்கிறது சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஜஸ்ட் ஆர்த்தோனார்மல் பேசிஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்ன ஆர்த்தோனார்மல் பேசிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது என்ன பேசிஸ்ங்கிறது கையில தெரியும் போது மட்டும்தான் சொல்ல முடியும். ஜெனரலைஸ்டா பார்க்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு வரப்போகுது. இந்த தேர்ட் ஆப்ஷன்லையும் சரி ஃபோர்த் ஆப்ஷன்லையும் சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ட்ரூ. சரிங்களா? அண்ட் மோரோவர் இது ஒரு பார்ட் பி கொஸ்டின். பார்ட் பில ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டா இருக்க முடியும். ஆப்ஷன் 2 கரெக்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதனாலேயே நம்ம மற்றதை டிஸ்கார்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்ட் சில கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். அதாவது எல்லாமே ஆல் என்ட்ரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ்ல ரேங்க் வந்து எய்தர் k-1 ஆர் k, பட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு கேவா எப்போ இருக்குன்னா கொடுத்துருக்கிற எல்லா டயகனல் என்ட்ரிஸும் நான் ஜீரோவா இருந்திருக்கணும். ஆப்ஷன் 3 and 4ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே வந்து போதும், அது கரெக்டா இருந்திருக்கும். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பார்த்துட்டீங்கன்னா பின்னு வந்து ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுல எதெல்லாம் ட்ரூ அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்போ லீனியரா இல்லையா அப்படின்னா, இப்போ லீனியர்னா நம்ம என்னென்ன செக் பண்ணோம், பி ஆஃப் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் ஏபி பிளஸ் CD. This is alpha times of B of AB plus B of CD அப்படிங்கறத செக் பண்ணணும். இதுதான் நம்ம லீனியருக்கு செக் பண்ண வேண்டிய கண்டிஷன். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் வாங்க. இப்போ இந்த B of this thing இது என்னது, B of alpha A plus C, alpha B plus D. கரெக்ட்டுங்களா? இது நமக்கு என்னது, அப்போ alpha A plus C ப்ராடக்ட் வித் alpha B plus D நமக்கு கிடைக்கும். ஓகே,
அடுத்து வாட் இஸ் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் பி ஆஃப் ஏபி? இது வந்து ஆல்ஃபா ஏபி. ஓகேங்களா? அடுத்து பி ஆஃப் சிடி என்னது? சிம்பிளி சிடி. ஓகே, அப்போ ஆல்ஃபா பி ஆஃப் ஏபி பிளஸ் பி ஆஃப் சிடி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ஏபி பிளஸ் சிடி. இப்போ இந்த இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ஏபி ஆல்ஃபா ஏடி ஆல்ஃபா பிசி பிளஸ் சிடி. தெளிவா தெரியுது இது லீனியர் கிடையாது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இட் இஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறது தப்பு. ஓகே, இப்போ பைலீனியர்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் 4ல வந்து லீனியரும் கிடையாது பைலீனியரும் கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்ல வந்து அது பைலீனியர் ஃபார்ம்னு கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இப்போ பைலீனியாரிட்டி செக் பண்ணுவோம். பைலீனியாரிட்டி செக் பண்றதுக்கு பி ஆஃப் ஏ பிளஸ் பி கமா சி, இதை வந்து ஏ பிளஸ் பி ப்ராடக்ட் வித் சின்னு எழுதலாம். இதை வந்து ஏசி பிளஸ் பிசின்னு எழுதலாம். இந்த ஏசியை பி ஆஃப் ஏசி பிளஸ் பி ஆஃப் பிசி. ஓகே, ஃபர்ஸ்ட் வேரியபிள் இது லீனியர். அடுத்து பி ஆஃப் ஏ கமா பி பிளஸ் சி அப்படின்னா ஏ டைம்ஸ் ஆஃப் பி பிளஸ் சி, இது ஏபி பிளஸ் ஏசி. அப்போ பி ஆஃப் ஏபி பிளஸ் பி ஆஃப் ஏசி. ஸோ இது பைலீனியர் தான். பி இஸ் பைலீனியர். ஓகே, இப்போ பைலீனியர் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்டா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணோம். அதை எப்படி செக் பண்றது? பி ஆஃப் ஏ கமா ஏ என்னன்னு பாருங்க, தட் இஸ் ஏ ஸ்கொயர். இப்போ ஏ நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா இது நமக்கு ஆல்வேஸ் பாசிட்டிவா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பி இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட். இந்த பைலீனியர் ஃபார்ம் கூட அசோசியேட் ஆகிருக்கிற குவாட்ரட்டிக் ஃபார்ம் என்னன்னு பார்க்குறோம். அந்த குவாட்ரட்டிக் ஃபார்மை வச்சு எக்ஸாமின் பண்றோம். ரைட், இப்போ பி வந்து சிமெட்ரிக்கா இல்லையா? இப்போ இந்த ஏ ஸ்கொயரை வச்சு நீங்க இதுக்கு மேட்ரிக்ஸே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 1 0 0 0ன்னு வரும். சரிங்களா? இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான், பட் நாட் பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லியிருக்காங்க. we are getting it to be positive definite. ஓகே, இப்போ பார்ட் பி கொஸ்டின் முடிச்சு பார்ட் சி கொஸ்டின்ஸ்க்கு வரும். டீங்கிறது வந்து ஆர்என் டு ஆர்என் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லீனியர் மேப் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் டி ஸ்கொயர் அந்த டீங்கிற லீனியர் மேப் வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இந்த கண்டிஷனை வந்து ஒரு பாலினாமியலா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? p of x is equal to x square minus x plus 1. சரிங்களா? இப்படி ஒரு பாலினாமியல் வந்து annihilates the map. சரிங்களா? and we know that minimal polynomial will divide the annihilating polynomial. the x square minus x plus 1 இதான் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து இந்த x என்னன்னு சால்வ் பண்ணீங்கன்னா 1 plus or minus 1 minus 4 upon 2, அதாவது 1 plus or minus under root 3 times of iota upon 2. இதுதான் நமக்கு ரூட்ஸ். இது ரியலா கிடையாது. ரியல் ஐகன் வேல்யூன்னு சொன்னது தப்பு. ஓகே, இது ரெண்டுமே வந்து ஜீரோ கிடையாது. சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே ஜீரோ கிடையாது அப்படின்னா என்ன நம்ம சொல்லிடலாம்? இந்த மேப்பிங்க்கு அசோசியேட் ஆகிருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் உடைய டிட்டர்மினன்ட் இஸ் நான் ஜீரோ. டிட்டர்மினன்ட் நான் ஜீரோனா மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிள். மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிள்னா மேப்பிங் இன்வெர்ட்டிபிள். ஆப்ஷன் 1 இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ இதுல இருந்து பாத்துட்டீங்கன்னா டி மைனஸ் ஐஎன் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதுதான் வந்து ரூட் அப்படின்னா எக்ஸ் ரூட் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர். இப்போ டி மைனஸ் ஐஎன்ங்கிறது வந்து என்னது? டி ஸ்கொயர். ஸோ இதோட டிட்டர்மினன்ட்டும் நான் ஜீரோங்கிறது நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வச்சே தெரியுது. ஸோ ஆப்ஷன் 2 நாட் இன்வெர்ட்டிபிள்னு கொடுத்துருக்கிறது தப்பு. ஓகே, அடுத்து டி கியூப் வேணும். வெரி சிம்பிள். நமக்கு டி ஸ்கொயர்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? டி கியூப் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் டி. டி ஸ்கொயர் என்னது? டி மைனஸ் அயோட்டா ஐஎன் மைனஸ் டி மைனஸ் ஐஎன். டன், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறோம். இங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு பெரிய 4/6 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ், அதாவது mx is equal to b1
அடுத்து mx is equal to b2, mx equals b1 minus b2. இந்த மூணு சிஸ்டம் உடைய கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டன்சி வந்து இப்போ நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து நான் தனித்தனியா மூணு சிஸ்டமா எழுதாம ஒரே மேட்ரிக்ஸ்ல வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி காட்டிடுறேன். So 0 1 0 minus 1 3 4 0 0 1 0 4 4 1 1 1 0 1 1 okay 5 1 1 4 அடுத்தது 5 1 3 3 அடுத்தது இப்போ b1 minus b2 5 minus 5 0 1 minus 1 0 1 minus 3 minus 2 4 minus 3 1. சரிங்களா? இப்போ இதை வந்து அடுத்த எக்லன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது இங்க கன்வெர்டட், இங்கேயும் கன்வெர்டட். இப்போ இதுல தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா R3 வந்து 2R3 மைனஸ் R1 நம்ம பண்ண போறோம். பண்ணோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டி திரும்ப திரும்ப எழுத போறது கிடையாது. இங்கேயே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்றேன். 0 2 minus 1 minus 2 2 4 3 1 2. சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த என்ட்ரியை நம்ம 0 பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்? R3 minus 2R2 பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா 0 0 minus 1 0 minus 4 minus 4 1 minus 1 2. இப்போ என்னன்னா இட் மே பி R3லேருந்து நான் மைனஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஜஸ்ட் லெட் மீ செக். ஸோ இங்கே 0 இருக்குது, இங்கே 2 தான் வந்துருக்கு. ஸோ 2R3 minus R1 தான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இது இருக்கு, இது மைனஸ் தான். ஓகே ஃபைன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த என்ட்ரியும் நம்ம 0 ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இதை 0 ஆக்கணும், அடுத்து இதை 0 ஆக்கிட்டோம். இப்போ இதையும் 0 ஆக்கிட்டோம்னா நமக்கு எக்லன் ஃபார்ம் வந்துடும். நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதையும் தேர்டையும் தான் இது பண்ண போறோம். அப்போ R3 வந்து சரி, இது எல்லாமே R4 நாட் R3, சாரி அபவுட் இட். ஸோ R4க்கு தான் நம்ம பண்ணிருக்கோம். R4 வந்து R4 plus R3 பண்ணோம்னாலே போதும். 0 0 0 0 0 0 2 2 0. சரிங்களா? இந்த இது இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கணுங்கிறங்காட்டி இந்த இடத்துல கொண்டு வந்தா அதை நான் எழுதுறேன். 0 0 0 0 0 0 2 2 0. இப்போ இதுல இருந்து பாருங்க ரேங்க் ஆஃப் m, b1 என்னன்னா எனக்கு 4. நான் ரேங்க் ஆஃப் m என்ன? ஓகே, ரேங்க் ஆஃப் m, b1 4, ரேங்க் ஆஃப் m, b2 அதாவது இந்த m மேட்ரிக்ஸ் அது கூட இந்த ஃபர்ஸ்ட் b1 காலம் மட்டும் வச்சு பார்த்தேன். அடுத்து இப்போ b2 மட்டும் வச்சு பார்க்குறேன். செகண்ட் 4. அடுத்து ரேங்க் ஆஃப் m, b1 மைனஸ் b2 என்னன்னு பார்த்துட்டேன்னா இந்த m இது கூட இது. ஸோ வச்சு பார்க்கும்போது என்னோட ரேங்க் வந்து 3. அடுத்தது ரேங்க் ஆஃப் m என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 3. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? என்னோட m அந்த mx is equal to b1 minus b2ங்கிற சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், மற்ற ரெண்டு சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க mன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. 1ங்கிறது அந்த மேட்ரிக்ஸ் உடைய ஒரே ஐகன் வேல்யூ. இப்போ இதுக்கு அடுத்தது எது எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, இதை செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இதோட ஐகன் வேல்யூஸ் ட்ரை பண்றதை விட ஜஸ்ட் we know the property that sum of eigenvalues வந்து trace, product of eigenvalues வந்து determinant. ஸோ இங்கே trace of m என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா 1 plus 1 minus 4. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா -2. இது வந்து 1 plus lambda 1 lambda 2 plus lambda 3 நம்ம வச்சுக்கலாம். 1 plus lambda 2 plus lambda 3. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ரிலேஷன் கிடைக்குதுன்னா lambda 2 lambda 3 வந்து lambda 2 plus lambda 3ங்கிறது வந்து -3 அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் m என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 times of -4 -4
plus 1 times of minus 8 plus 8 plus 1 times of 2 plus 2. Usually the along first row நம்ம determinant calculate பண்ணுவோம்ல அந்த இது. So minus 8 plus 4 அப்போ minus 4. இப்போ determinantங்கிறது என்னது 1 multiplied with lambda 2 lambda 3. அப்போ lambda 2 lambda 3 வந்து minus 4 னு கிடைச்சிருக்கு. Just ரெண்டு வேல்யூவை வந்து ப்ராடக்ட் பண்ணா minus 4 கிடைக்குது, ஆட் பண்ணா minus 3 கிடைக்குது. அப்படின்னா இதுல இருந்தே தெளிவா தெரிஞ்சது 1 வந்து minus 1 இருக்கணும், சரி 1 இருக்கணும், இன்னொன்று வந்து minus 4 இருக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு eigen values என்னன்னு கிடைச்சிருச்சு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், characteristic polynomial of the matrix வந்து ஆல்ரெடி 1 ஒரு eigen value கொடுத்துருக்காங்க, x minus 1 x minus 1 x minus of minus 4 போது plus 4, அதாவது x minus 1 whole square product with x plus 4. இதுதான் வந்து நம்மளுடைய characteristic polynomial. இப்போ இதுதான் minimal polynomial அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும். இப்போ minimal polynomial வந்து இதுக்கு என்னவா இருக்கலாம், ஒன்று x minus 1 x plus 4. இந்த x plus 4க்கு ஆப்ஷனே நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஒரே ஒரு வாட்டி தான் வருது, சரிங்களா? இல்ல x minus 1 whole square plus x plus 4, இது ரெண்டு தான் மினிமல் பாலினாமியலுக்கான ஆப்ஷன்ஸே. மினிமல் பாலினாமியல்ல இருக்கிற எல்லா ஐகன் வேல்யூவும் கவர் ஆயிருந்திருக்கும், சரிங்களா? இப்போ மினிமல் பாலினாமியல் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதும் டயகனலைசபிளா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதும் ஒரே ஐடியா வச்சு இது பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, x minus 1 ப்ராடக்ட் வித் x plus 4, அது மினிமல் பாலினாமியலா இருந்தா இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள், டயகனலைசபிளா இருந்தா இதுதான் மினிமல் பாலினாமியல். ஓகே, அப்ப நம்ம என்ன செக் பண்ணிட்டா போதும், ஓகே இப்போ அல்ஜீப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் lambda is equal to 1 என்னது 2. இப்போ அதே மாதிரி ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் lambda is equal to 1 என்னன்னு நம்ம செக் பண்ணுவோம். என்னன்னா nullity of m minus identity, அதாவது nullity of m minus identity பண்ணீங்கன்னா 0 minus 1 1 2 0 4 minus 2 1 minus 5. இதோடைய ரேங்க் என்னன்னு செக் பண்ணீங்க அப்படின்னா இதோட ரேங்க் வந்து 2, அப்போ nullity வந்து நமக்கு 1. அந்த ரேங்க் என்னங்கிறது நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரேங்க் 3ல இருந்து அந்த ரேங்கை மைனஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் nullity, சரிங்களா? ஸோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினா 1, அல்ஜீப்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா m is not diagonalizable. இப்போ m வந்து diagonalizable கிடையாது அப்படின்னா மினிமல் பாலினாமியல்ல வந்து லீனியர் ஃபேக்டர்ஸ் இல்லாம ஏதோ ஒரு நான் லீனியர் டேர்ம் இருக்கு. அப்போ இதுதான் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஆப்ஷன் 3 ட்ரூ, ஆப்ஷன் 2 ட்ரூ. ஓகே, இப்போ m இன்வர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இருந்துட்டு நீங்க இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுல இருந்து m இன்வர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் த்ரூ கேலே ஹாமில்டன் தியரம். இல்ல அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இருந்துட்டு ஜஸ்ட் m ஆல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஐடென்டி equals 1 upon 4 times of m square plus 3m. இப்போ இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, m square plus 3m, இந்த 4 அந்த பக்கம் தூக்கிட்டு போனோம்னா 4i equals 0, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா q of x ன்னு ஒரு பாலினாமியல், that is x square plus 3x minus 4 அப்படின்னு ஒரு பாலினாமியல் annihilates the matrix m அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இந்த பாலினாமியலோட டிகிரி என்னது 2, உங்க மினிமல் பாலினாமியலோட டிகிரி என்னது 3. ஸோ மினிமல் பாலினாமியல் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் டிகிரி பாலினாமியல் தட் annihilates the matrix. இப்போ அதை விட மினிமல் பாலினாமியலை விட ஒரு கம்மியான டிகிரி இருக்க ஒரு பாலினாமியல் மேட்ரிக்ஸ் அனிகிலேட் பண்ணுதுன்னு வருது எப்போ m இன்வர்ஸ் வந்து இந்த 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறதா இருந்தா, which cannot be true. அதனால ஆப்ஷன் 4 ஃபால்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन வரும். ஏங்கிறது வந்து ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் x minus 1 equals 3, சரிங்களா? இதுல எதெல்லாம் வந்து ட்ரூ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் இஸ் x minus 1 whole cube. அப்போ மினிமல் பாலினாமியல் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, x minus 1 இருக்கலாம், இல்ல x minus 1 whole square இருக்கலாம், இல்ல x minus 1 whole cube இருக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. சரி, இப்போ ஆப்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, a வந்து கண்டிப்பா டயகனலைசபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
A எப்ப டயகனலைசபிளா இருக்கும்? மினிமல் பாலினாமியல்ல வந்து லீனியர் ஃபேக்டர்ஸ் மட்டும், டிஸ்டிங்க்ட் லீனியர் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா. இப்போ இந்த x-1 வந்து தான் மினிமல் பாலினாமியல் அப்படின்னா நமக்கு அது நடக்கும். பட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று மினிமல் பாலினாமியலா இருந்தா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம்னா A வந்து டயகனல்ல 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிலோ டயகனல் ஃபுல்லா 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க ஏதாவது ஒரு என்ட்ரி மட்டும் 1 போட்டு பார்த்துட்டீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள் கிடையாது. ஆனா இது வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் x-1 ஹோல் கியூப் தான். சரிங்களா? ஸோ நெசசரிலி டயகனலைசபிள்ங்கிறது தப்பு. ஜஸ்ட் மினிமல் பாலினாமியலுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பாசிபிள்னா அது டயகனலைசபிள். இந்த மற்ற ரெண்டு வந்துச்சுன்னா டயகனலைசபிள் கிடையாது. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? மினிமல் பாலினாமியல் x-1 ஹோல் கியூப். மேட்ரிக்ஸை பத்தியே யோசிக்க வேணாம். மினிமல் பாலினாமியல்ல டிஸ்டிங்க்ட் லீனியர் ஃபேக்டர்ஸ் கிடையாது. அப்ப கண்டிப்பா A டயகனலைசபிள் கிடையாது. முடிஞ்சு. இப்போ A ஸ்கொயரோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லாம்டா இஸ் an eigenvalue of A னா அப்ப லாம்டா ஸ்கொயர் இஸ் an eigenvalue of A ஸ்கொயர். இங்க வந்து A ஓட ரூட் என்னது? 1 மட்டும் தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணீங்கனாலும் 1 தான், அதுதான் A ஸ்கொயரோட ரூட்ஸா இருக்கப்போ. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ ஆப்ஷன் 4ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏல வந்து எக்ஸாக்ட்லி 2 ஜோர்டான் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு பேசுறாங்க. ஓகே, இப்போ ஏக்கு வந்து எக்ஸாக்ட்லி 2 ஜோர்டான் பிளாக் எப்போ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா மினிமல் பாலினாமியல் வந்து x-1 இருக்கு அப்படின்னா அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? A வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இதுல ஒரு 1/1 பிளாக் கண்டிப்பா இருக்கணும். இங்க இருக்கிறது இட் கேன் பி இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம். ஒரு 1/1 பிளாக் கண்டிப்பா மினிமமா இருக்கணும். அடுத்து சப்போஸ் x-1 ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2/2 பிளாக் இருக்கணும். மீதி இருக்கிறது இந்த 1/1 தான் இருந்தாகணும். சரி, 1 0 இங்க 1 1 1 1 0. ஸோ இந்த மற்றது 0. ஓகேங்களா? இப்போ அடுத்தது மினிமல் பாலினாமியல் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன், இந்த x-1 ஹோல் கியூப், இந்த ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா 3/3ல ஒரு பிளாக் கண்டிப்பா நமக்கு இருந்தாகணுங்கிற மாதிரி வந்துடும். அப்ப 2 பிளாக் இருக்கு அப்படின்னா இந்த கேஸும் இந்த கேஸும் தான். சரிங்களா? இப்ப இந்த கேஸ்ல என்னது? மினிமல் பாலினாமியல் அனிகிலேட்ஸ் தி கிவன் மேட்ரிக்ஸ். அப்ப A is equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு ஆயிடும். இப்ப A ஐடென்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா A - I ஹோல் ஸ்கொயர் என்னது? இதுல இருந்து நம்மளோட A - I வந்து 0 மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசபிள், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. மினிமல் பாலினாமியல் will satisfy the will annihilate the given matrix. அப்போ A - ஐடென்டி ஹோல் ஸ்கொயர் இஸ் this thing. டைரக்டா வந்துருச்சு. A - I ஹோல் ஸ்கொயர் வந்து 0 மேட்ரிக்ஸ், that is diagonalizable. So ஆப்ஷன் 4ம் ட்ரூ. ஓகே, எய்தர் இதுல வருது இதுல வருது, இந்த இடத்துல நமக்கு வரல. ஓகே, அதனால தான் இந்த 3 கேசஸ்மே நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டினேன். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். P3 ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் டிகிரி அட்மோஸ்ட் 3. அப்போ இந்த P3ல என்ன இருக்கு அப்படின்னா α0 α1x α2x² plus α3x³ இதுல இந்த α0 α1 α2 இந்த α3 இதெல்லாமே இங்க ரியல்ல இருந்து எடுத்துருக்காங்க. எக்ஸ்ங்கிறது ஒரு ரியல் வேரியபிள். இப்போ மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா P of x வந்து P of x plus 1 plus P of x minus 1. சரிங்களா? ஓகே, இதுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல எது ட்ரூவா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, T of 1 என்னது? 1 கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்க x plus 1 x plus 2 என்ன போட்டாலும் அது 1னே தான் வரப்போகுது. ஸோ 1 plus 1 2. இதை வந்து காலம் வெக்டர் நமக்கு தேவைப்படுது. அந்த இது வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் எழுதுனீங்க அப்படின்னா இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, x² and x³. இங்க வேணா எப்படி நம்ம சும்மா எழுதி வச்சுப்போம் x. அப்ப x வந்து x plus 1 plus x minus 1.
இங்க பார்த்துட்டீங்கன்னா 0 2 0 0 இது கிடைச்சிருக்கும். அடுத்து t of x square என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா x plus 1 whole square plus x minus 1 whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2x square plus 2னு கிடைக்கும். இதை வந்து 2 0 2 0 இதோடது. அடுத்து t of x cube என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா x plus 1 whole cube plus x minus 1 whole cube. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2x cube plus 6x. இது 0 6 0 2 transpose. இப்போ matrix of t with respect to this basis b என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2 0 0 sorry 2 0 0 0 0 2 0 0 2 0 2 0 0 6 0 2. இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நீங்க என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் x minus 2. அதே தான் 4 வாட்டி ரிப்பீட் ஆக போகுது. இதுதான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இதுல இருந்து என்ன சொல்லலாம், 2ங்கிறது மட்டும்தான் ஒன்லி ஒன் ஐகன் வேல்யூ, அதோட மல்டிப்ளிசிட்டி 4. சரிங்களா? இப்போ அடுத்து 2 மட்டும்தான் ஐகன் வேல்யூ அப்படிங்கும்போது டிட்டர்மினன்ட் 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட். அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ல என்ன பேசியிருக்காங்க, t minus 2y என்ன, அதோட பவர்ஸ் பத்தி பேசுறாங்க. t minus 2y என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 0 0 2 0 0 0 0 6 0 0 0 0 0 0 0 0. சரிங்களா? அடுத்து t minus 2y whole square என்னன்னு பார்த்துட்டீங்கனாலே இங்க ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் பொசிஷன்லயுமே செகண்ட் ரோல ஃபோர்த் பொசிஷன்லயும் நமக்கு ஒரு நான் ஜீரோ வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ரோவை எடுத்து போய் காலம்ல மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது எந்த காலத்திலயாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல நமக்கு நான் ஜீரோ வேல்யூ இருக்கான்னு பாருங்க, கிடையாது. அப்ப டைரக்டா 0. இல்ல இப்ப நான் இந்த சொல்ற ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, யூ கெட் இட் இஸ் 0. அப்ப t minus 2y whole square 0 ஆயிடுச்சுன்னா ஹையர் பவர் எல்லாமே 0 தான். செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ல இந்த பட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருந்தாங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே கரெக்டா இருந்திருக்கும். ஆனா பட் t minus 2y whole cube 0வா இருக்கு, ஆனா ஸ்கொயர் 0வா இருக்குது. எனக்கு ஸ்கொயரே 0 ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் அண்ட் தேர்டும் ராங். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். mங்கிறது வந்து ஒரு n by n ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதோட ரேங்க் வந்து k. லாம்டா அப்படிங்கிறது m உடைய ஐகன் வேல்யூவா இருந்துச்சுன்னா வித் கரஸ்பாண்டிங் டு யூனிட் காலம் வெக்டர் u. இப்போ இதுல எதெல்லாம் ட்ரூவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா m ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா m is same as that of m star. அடுத்து u வந்து ஒரு காலம் வெக்டர், யூனிட் காலம் வெக்டர், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எந்தெந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா we know that rank of absolute of rank of a minus rank of b is smaller than or equals rank of a plus b, which is smaller than or equals rank of a plus rank of b. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா இங்க நமக்கு என்ன தேவைப்படுது, rank of m minus lambda u u star தேவைப்படுதுங்களா? இப்போ rank of m minus rank of lambda u u star less than or equals rank of m minus lambda u u star less than or equals rank of m plus rank of lambda u u star. இங்க வந்து b வந்து minus lambda u u star எடுத்திருக்காங்க, a வந்து m, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா rank of m என்னது k. ஓகே, இப்போ rank of the lambda u u starங்கிறது என்னது, which is smaller than or equals minimum of lambda constant. அதனால அதை விட்டுருங்க. rank of u, rank of u star. கரெக்ட்டுங்களா? இப்போ uங்கிறது ஒரு காலம் வெக்டர், அப்ப அதோட மேக்ஸிமம் ரேங்க் என்னவா தான் இருந்தாங்கன்னா 1. சரிங்களா? யூனிட் காலம் வெக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதோட ரேங்க் வந்து 0வா இருக்க பாசிபிள் இல்ல, ரேங்க் வந்து 1. ஸோ k minus 1 less than or equals rank of m minus lambda u u star less than or equals k plus 1. இப்போ இதுல இருந்து நமக்கு என்னென்ன கேசஸ் வருது, இந்த rank of m minus lambda u u star can be either equal to k minus 1, k or k plus 1. இது மூணு தான் கேசஸ். இப்போ இதுல ஒவ்வொரு கேஸா வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஓகே, இப்போ இருந்துட்டு நம்ம வந்து
அந்த m minus lambda u star கன்சிடர் பண்ணுங்க. இந்த lambda u நம்ம வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், mu னு ரீப்ளேஸ் பண்ணலாம். m minus mu u star. இப்போ இதுல இருந்து m காமனா வெளிய எடுத்தீங்கன்னா you get identity minus u star. சரிங்களா? இப்போ இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா rank of m minus lambda u star is less than or equals minimum of rank of m minus rank of rank of I minus u star. இந்த I minus u star பண்ணீங்கன்னா இது k, இங்க 1, இந்த கதை எல்லாமே வரும். ஸோ which is less than or equal to இங்க k, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து k or k plus 1ல வந்து நம்ம நிக்க போறோம். சரிங்களா? அப்ப பார்க்கும்போது which is less than or equals k. இது ரெண்டுல மினிமம் என்னவோ அதுக்கு தான். அப்ப k வை விட இது கம்மியாவோ இல்ல ஈக்குவலாவோ தான் இருந்தாங்க. அப்ப இந்த k plus 1ங்கிற ஆப்ஷன் அவுட். சரிங்களா? இப்போ இந்த மீதி ரெண்டுல தான் ஏதோ ஒண்ணுங்கிற பாசிபிலிட்டிக்கு நம்ம வந்து நிக்கிறோம். இப்போ அடுத்த இதுக்கு பார்க்க போறோம். அதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ணுவோம். சரி, m வந்து 1000ன்னு சூஸ் பண்ணிக்கங்க. ஃபுல் ரேங்க் இல்லாத ஒரு மேட்ரிக்ஸா சூஸ் பண்ணணும். சரிங்களா? லாம்டா வேல்யூ வந்து 1ன்னு சூஸ் பண்ணிக்கங்க. u வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் காலம் வெக்டர் வேணுமா? டன். இப்போ m மைனஸ் லாம்டா u ஸ்டார் என்னன்னு பார்ப்போம். m என்னது? இந்த 1000, லாம்டா 1, u வந்து 10, u ஸ்டார் 10. இது பண்ணீங்கன்னா 1000 மைனஸ் 1000 இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ ஃபைனலி வாட் யூ கெட் இஸ் ஒரு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? ரேங்க் ஆஃப் m மைனஸ் லாம்டா u ஸ்டார் வந்து 0 அண்ட் ரேங்க் ஆஃப் m வந்து 1. ஸோ ரேங்க் ஆஃப் m என்னவோ அதை விட ஒரு ரேங்க் கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ ரேங்க் வந்து கேவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அவுட். சரிங்களா? இங்க ரேங்க் வந்து k மைனஸ் 1 தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண கிடையாது. பட் ஸ்டில் 3 பாசிபிலிட்டி. ஜஸ்ட் rank of AB is equal to rank of AB is less than or equals minimum of rank of A, rank of B யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஷனை தூக்கிட்டோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு இன்னொரு ஆப்ஷனையும் தூக்கிட்டோம். இருக்கிற 3ல 2 அவுட். அப்போ இன்னொன்று தான் பாசிபிலிட்டியா இருந்தாகணும். ஸோ அதை வச்சு ஆப்ஷன் 1 ட்ரூ அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஆப்ஷன் 1 ட்ரூவா இருக்கும் போதே செகண்டும் தேர்டும் அவுட்டு. இப்போ லாஸ்ட்டை மட்டும் செக் பண்ணணும். அதை இருந்துட்டு பை ஜஸ்ட் இண்டக்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ இருந்துட்டு நான் n is equal to 2ங்கிற கேஸ்க்கு மட்டும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்றது. ஐ ஹோப் யூ பீப்புள் கேன் டூ இட். ஸோ m மைனஸ் லாம்டா u ஸ்டார். சரிங்களா? இது இருந்துட்டு m ஸ்கொயர் மைனஸ் lambda u star m plus அடுத்து இந்த இது கூட சரி மைனஸ் m lambda u star plus lambda square u star u star. ஸோ இது m ஸ்கொயர். சரிங்களா? m வந்து ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த m வந்து நீங்கள் m ஸ்டாராக கன்சிடர் பண்ணலாம். இதை டோட்டல் குவான்டிட்டியை mu ஹோல் ஸ்டாராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? mu ஹோல் ஸ்டார்னா mu வந்து நான் லாம்டா u இப்படி ஹோல் ஸ்டாராக எடுக்குவேன். அப்போது இட் பிகம்ஸ் லாம்டா. இப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால லாம்டா அந்த ஐகன் வேல்யூ வந்து ஒரு ரியல் வேல்யூவாக தான் இருந்தாகணும். ஸோ இட் இஸ் சிம்பிளி லாம்டா u ஸ்டார். சரிங்களா? அப்போ இந்த u ஸ்டார் m வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? u ஸ்டார் m ஸ்டாராக கன்சிடர் பண்ணோம். அதை mu ஹோல் ஸ்டாராக மாற்றணும். அதுலேருந்து லாம்டா u ஸ்டாராக இருக்கு. லாம்டா ஒரு ரியல் குவான்டிட்டி வெளியே எடுத்துட்டிங்கன்னா லாம்டா ஸ்கொயர் u ஸ்டார்னு வந்து நிற்க போகுது. சரிங்களா? அடுத்து இந்த லாம்டா கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்து mu என்னவாகும்? லாம்டா யூவா மாறப்போகுது. ஸோ மைனஸ் லாம்டா u ஸ்டார் சரி லாம்டா ஸ்கொயர் ஆல்ரெடி ஒரு லாம்டா இருக்கு பிளஸ் இந்த u ஸ்டார் u என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் யுவர் நார்ம் வேல்யூ. ஸோ அது 1ஆ மாறிடுது. ஸோ லாம்டா ஸ்கொயர் u ஸ்டார்னு இருக்க போகுது. ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடுது விச் இஸ் m ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் u ஸ்டார். n is equal to 2ங்கிற கேஸ்க்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் ட்ரூ.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் பின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படின்னா பி ஆஃப் யூவி, யூ வந்து x1 x2, w வந்து y1 y2 இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபேஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த w என்னங்கிறது நம்ம செக் பண்ணோம். w என்னது செட் ஆஃப் v in R2, b ஆஃப் v0, v0ங்கிறது 1 0. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது x1 x2. x1ங்கிற இடத்துல 1ம் x2ங்கிற இடத்துல 0வும் போட போகிறோம். ஸோ 1 விங்கிறத அவங்களே x1 x2ன்னு சொல்லியிருக்காங்களா, அதே இதில் ப்ராசஸ் பண்ணுவோம். 1 x1 மைனஸ் 1 x2 minus 0 times of x1 plus 4 times of 0 times of x2 equals 0. சரிங்களா? அப்போ w is equal to இந்த vங்கிறது என்னது, என்னோட ஆர்டர் பெர் x1 x2 in R2 such that x1 minus x2 is 0. இப்போ இந்த x1 minus x2ங்கிறது 0னா அப்போ x1 should be equal to x2. ஜாமெட்ரிக்கலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, a straight line passing through origin. இதுதான் வந்து நம்மளோட இந்த x1 is equal to x2ங்கிற லைன். இது x1, this is x2. சரிங்களா? அப்போ இது என்னது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. any straight line in R2 which passes through origin is a subspace. ஆப்ஷன் 1 அவுட். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ v in R2, w in R2ல wல சூஸ் பண்ணிட்டு யூ கேன் வெரி வெல் ப்ரூஃப் திஸ் இஸ் இன் w. சரிங்களா? என்ன இது வந்து இந்த x1 is equal to x2, இது y1 is equal to y2. அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ஃபா x1 ப்ளஸ் y1 ஆல்ஃபா x2 ப்ளஸ் y2 அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட் தான் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். x1 is equal to x2 அப்படிங்கும் போதே இருந்துட்டு இந்த ஆல்ஃபா x1 ஆல்ஃபா x2 ஈக்குவலாக இருந்திருக்கும். அடுத்து y1 is equal to y2ங்கும் போது இதுதான் இருக்கும். அப்போ டன். ஸோ இது சப்ஸ்பேஸ்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்டையர் லைன். இது செகண்ட் ஆப்ஷனில் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆரிஜினை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. ஸோ இது தப்பு. இட் இஸ் நாட் ஒய் ஆக்சிஸ், இட் இஸ் அ லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் அண்ட் 1 1 இந்த பாயிண்ட். எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். இந்த இதில் 3 குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு அதோட ஈக்குவலண்ட் பற்றி பேச சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆர்என்ல பேசுகிறோமா சிஎன்ல பேசுகிறோமாங்கிறத பொறுத்து எப்போ 2 குவாட்ரட்டிக் ஃபார்ம் வந்து ஈக்குவலண்ட்னு பேசலாம். இதுக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தே ஷுட் ஹேவ் சேம் ரேங்க். ஓகே, அண்ட் தே ஹேவ் சேம் சிக்னேச்சர். ஆர்என்னுக்கு இந்த 2 விஷயம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, தே ஷுட் ஹேவ் சேம் ரேங்க். ஏன் வந்து சிக்னேச்சர் பற்றி காம்ப்ளெக்ஸில் நம்ம பேசுறது இல்லை? ஜஸ்ட் சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். ரியலில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத நம்ம பேசலாம். காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 மிக்ஸ் ஆகி வரலாம். காம்ப்ளெக்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. சரிங்களா? இப்போ Q1க்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுங்க. x ஸ்கொயரு இந்த பொசிஷன் இஸ் ஃபார் ஜென்ரலாக மேட்ரிக்ஸில் நான் சொல்கிறேன். இந்த பொசிஷன் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இந்த பொசிஷன் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், xyயோட கோஎஃபிஷியன்ட்டை இப்படி பிரிச்சு எழுத போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற 3க்குமே 2 வேரியபிள் தான் இருக்குது. இப்போ Q1உடைய மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 0 half half 0. அடுத்து Q2ஓட மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 1 1 1. Q3ஓட மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 1 3 and a half, 1 and a half 2. சரிங்களா? இதுல இருந்து பார்த்துட்டிங்கன்னா ரேங்க் ஆஃப் Q1 வந்து 2, ரேங்க் ஆஃப் Q2 வந்து 1, ரேங்க் ஆஃப் Q3யும் வந்து 2. ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தட். சரிங்களா? இப்போ Q2ஓட ரேங்க் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. Q2 எதுலலாம் இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவுட். ஜஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணீங்கனாலே 3 ஆப்ஷன் போயிடுச்சு, 1 தான் மிச்சிருக்கு. அப்போ அது கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்குன்னு எக்ஸாம் ஹாலில் நம்ம பண்ணிக்கலாம்.
பட் ஐடியாலஜி படி நீங்க அடுத்து என்ன பண்ணிருக்கணும்னா இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பீங்க. தட் would be x square minus half whole square. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஒன்று வந்து ஹாஃப், இன்னொன்று வந்து மைனஸ் ஹாஃப்னு வரும். ஸோ சிக்னேச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் 0. இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னு நீங்கள் சொல்லலாம், ஆர் இப்படியும் சொல்லலாம். இந்த இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா CQ3 ஆஃப் எக்ஸுங்கும் போது x minus 1 into x minus 2 minus 3/2 whole square. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x is equal to 3 plus or minus under root 10/2ன்னு கிடைக்கும். இதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. That is why Q1 and Q3 are equivalent. That's it. Thank you.